பார்த்தோம்னா இந்த பாருங்க, இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இந்த இடத்தமல்ல இதுக்கு நேரம் உச்சந்தலைக்கு நேரம் பார்த்துக்கோங்க. திருப்பி அங்கே வெளியில் வருதுங்களா? அது பக்கத்தில் வரும். இது வந்து அந்த ரத்த அழுத்தம் வர்ற நரம்பு, அது பக்கத்தில் வர்ற நரம்பு வந்து இந்த இது வரும். இந்த பாருங்க, இந்த நரம்பு வரும். அது ஒரு சின்ன நரம்பு வரும். அந்த நரம்பத்தை நம்ம இது பண்ணுவோம். அந்த நரம்பு இது பண்ணிட்டு நம்ம இங்கே உச்சத்துக்கு வந்துடணும். இந்த உச்சத்துக்கு வந்தோம்னா அந்த வலி குறையும். அப்படி இந்த பக்கம் வலி இருக்குன்னா நம்ம இந்த பக்கம் அதே நரம்பு இந்த பக்கம் இங்கே ஒரு நரம்பு உள்ள வலி இருக்காங்க, உள்ள ஒரு நரம்பு இருக்கல, சின்ன நரம்பு நம்ம இப்போ பிடிச்சோம்ல, அந்த நரம்பு இங்கே வரைக்கும் வந்துடும். அதே மாதிரி இங்கே வரணும். இந்த இடத்துல வலி, இந்த நாடி, இந்த மூக்கு இருக்குல்ல, ஒரு ஆளுக்கு சில பேருக்கு சிக்கன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மயக்கம் வரும், திடீர்னு ஒரு மாதிரியாக வந்துடும். அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா இங்கே வரணும், நல்ல இந்த இடத்த நல்லா தடவி கொடுத்தாங்க, சுண்டு காலம் தடவி கொடுத்துட்டு இதை லைட் ஏற்றி கொடுக்கணும். ஏற்றி கொடுத்தோம்னா இந்த இது வந்து அப்படியே குறைஞ்சிக்கணும். திடீர்னு ஒரு இது அதிசயம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு மயக்கம் வரும், ஒரு படபடப்பு மாதிரி வரும், ஒரு பதட்டத்தில் இதாகிற மாதிரி வரும். டக்குன்னு என்ன செய்யணும்னா இந்த மூக்கை பிடிச்சி நல்லா இல்லைன்ட்டு இந்த மூக்கு இருக்குல்ல, இந்த மூக்கை பிடிச்சிக்கிறேன், இந்த மூக்கு இடத்துல நல்லா தேய்ச்சிக்கிட்டே ஒரு 5 நிமிஷம் இருந்து வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் இருந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் கொடுத்தா அந்த படம் வரும், டக்குன்னு வந்துடும். அந்த பதட்டம் வராது, அந்த படம் வரும். இப்படியே உட்காந்து ஒரு 2 நிமிஷத்தில் உட்காந்து அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த கழுத்தில் வந்து ஒரு செமையை தூக்கி வைக்கிறோம். செமையை தூக்கி வைக்கும்போது கழுத்து கீழே இறங்கிடும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த இது பண்ணும்போது இங்கே வருங்க, சட்டையை கட்டுவாங்க நரம்பு தெரியறதுக்கு. இங்கே சட்டையை கழட்டினாலும் சரி, கழட்டாலும் சரி, இந்த நரம்பு இருக்குல்ல, இந்த நரம்பு வச்சுக்கோங்க. அப்படியே லேசாக என்ன செய்யணும், இங்கே வரணும், லேசாக அப்படி ஏற்றிக்காங்க. ஏற்றிட்டு கழுத்து பிடிச்சி நம்ம கழுத்தை திருப்ப வேண்டியதில்லை. இங்கே பாருங்க, இப்படி திருப்ப வேண்டியதில்லை, இப்படி திருப்ப வேண்டியதில்லை, இப்படி திருப்ப வேண்டியதில்லை, இப்படி திருப்ப வேண்டியதில்லை, இப்படி ஆட்ட வேண்டியதும் இல்லை. கழுத்து நல்லா பிடிச்சிக்கிடுச்சு, கழுத்து வலியை தாங்க முடியாமல் இருக்காங்க, இந்த கழுத்தில் வந்து பிடிச்சிக்கிடுச்சு. வேறு தலையில் இன்னும் என்ன அவங்க கேளுங்க, தலையில் ஒத்த தலைவலிக்கு இது தானே? ஒத்த தலைவலிக்கு அதே நான் இந்த பொட்டுக்குழி இருக்குல்ல, இந்த பொட்டுக்குழி நல்லா எடுத்துக்காங்க, இந்த உச்சம் எடுத்துக்காங்க. எடுத்துக்கிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடுத்து உச்சத்துக்கு போயிடுங்க. ஓகே, இது ஒரு 2 வருஷமா 3 வருஷமா ஒரு ஒத்த தலைவலி. ஆமாம், அதில் இது மருந்து ஊற்றலாம். அந்த ஒரு சைடில் ஒரு மூக்கில் லேசாக ஒரு சொட்டு மருந்து ஊற்றலாம், அது நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, அந்த இதை எடுத்துட்டாலே ஓரளவு அந்த இது அப்படியே அந்த வலியை கூட ஃபேஷியல் பேரலிசிஸ் தலையை ஃபுல்லாக முடிச்சுப்பாங்க. இந்த வேறு தலையில் வேறு என்ன தலையில் அது மட்டும் தான் தலைவலி இல்லை, தலையில் வேறு பிரச்சனை வேறு சொல்லுமா? இது பேரலிசிஸ் பேஷண்ட் அப்படியே பக்கவாதம் எடுத்துக்கிறாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு ஃபீஸில் எந்த ரியாக்ஷனும் இருக்காது, கண்ணு மட்டும்தான் அசையும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எப்படி அந்த அது எத்தனை நாள் பட்டதாக நாள், அதாவது ஆரம்ப டைமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை ஒரு அதாவது 6 வருஷமாக அப்படியே இருக்காங்க. இல்லை, எதுவுமே ஆட்டாமல் செய்யாமல் இப்படியே. ஐயா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்ட்ரோக் அடிச்சிச்சுன்னா வந்து மூளையில் வந்து ரத்த கசிவு. ஆமாம், அது உறைஞ்சிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது உறைஞ்சிக்கணும். ஆமாம், அதுக்கு நம்ம ஆரம்ப டைம், அதாவது பண்ணி ஆரம்ப டைம் 3 மணி நேரமோ 3 மாதத்துக்குள்ளேயோ 30 நாளுக்குள்ளேயோ 30 நாளுக்குள்ளேயோ அந்த இடத்துல பார்த்தாக்கா அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே, அதுக்கு மேல் பட்டுச்சுன்னா அது உறைஞ்சி நின்றுக்குன்னா அடிக்கடி மண்டை வலிக்கும், அடிக்கடி கண் பஞ்சடைஞ்சிட்டு வரும், அடிக்கடி தலை சுற்றுற மாதிரி இருக்கணும். அந்த ரத்த உறைவை வந்து நம்ம களைச்சி கொடுக்கணும். அந்த 3 மணி நேரம் 30 நாள், அந்த 3 மாதத்துக்கு 3 மாதம் அதுக்குள்ளே செஞ்சாங்க. இல்லாட்டி அது போய் ஏறிச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சா ஏறி பிபி அதிகமாகிடுங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு கை கால் அப்படியே இதாகிடும், அந்த லைனே இதாகிடும். கரைக்கிற மெத்தடு சாமி, அந்த கரைக்கிற மெத்தடு எப்படின்னா நம்ம இந்த பாருங்க, இந்த நரம்பு வரதில்ல, இதுவே மெயின் நரம்பு, அவங்களுக்கு ஃபால்ட் ஆகிற நரம்பு இந்த வருங்க, இங்கேருந்து வரதில்ல, இந்த உச்சந்தலையிலேருந்து வரும். வரும்போது இந்த நரம்பு கீழே வரைக்கும் அப்படியே கை போகும். அந்த நரம்பு தான் அவங்களுக்கு பிடிக்கிற நரம்பு.
அதுக்கு நம்ம ஆரம்பத்தில் என்ன செய்யணும்னா நல்லா வந்து உச்சந்தலையை நல்லா கீட்டு கொடுக்கணும். இந்த கொடுத்துட்டு நல்லா தட்டி கொடுக்கணும். தட்ட அந்த நரம்பு எந்திருக்கு அப்படியே தட்டி கொடுக்கணும். தட்டி கொடுக்க அந்த நரம்பு வந்து புஷம் எந்திரிச்ச மாணிக்கு நம்ம என்ன செய்யணும், நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுக்கும்போது அந்த கீட்டில் அந்த ரத்த கசிவாயிடும். அந்த கசிவு கீழே இறங்கிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது உணர்வு கை நல்லா இதாகிடும். ஸ்ட்ரோக் பேஷண்ட்னா அந்த சிம்டம் காமிக்கும், கை பக்கவாதம் காமிக்கும். வச்சுருப்பாங்க கை இல்லை சேவைந்துடும். அப்போ அந்த 3 மணி நேரத்தில் இப்போ அவசர சிகிச்சை மாதிரியே கொடுத்துடலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு சொன்னால் கை விசுக்கு நின்றுக்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா கீட்டு கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அந்த நரம்பை கீட்டு கொடுக்குறோமோ ரத்த ஓட்டத்தை இறக்கணும். இறக்கிட்டு அந்த நரம்பை நல்லா இழுத்து கொடுக்கணும். நல்லா இழுக்கணும். நான் இழுக்கிறது வந்து ஒரு கரண்டு வச்சு இழுத்த மாதிரியே இருக்கும். ஆமாம், அப்படிதான் வலிக்குது. நல்லா எப்படி நல்லா வலிக்குது. அது நம்ம பார்க்குறதுக்கு நம்ம கையை கொண்டு போகிற மாதிரி தெரியும். இந்த நரம்பு எங்கே இருக்கோ அந்த நரம்பு வழியே என் கை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இது அப்போத்தான் நம்ம நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். தேய்க்க அவர் கீட்டு அந்த மண்டையில் உச்சந்தலையிலிருந்து ஏறி அப்போத்தான் அந்த உச்சந்தலையில் இருக்கிற கீட்டு கீழே இறங்க அந்த கசிவை வெளியெடுக்கும். இதவே ஆஸ்பத்திரி கொண்டு போனால் 1 வாரத்துக்கு குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, இன்ஜெக்ஷன் போடும். கடைசியில் அந்த இது முடியாது. ஒரு 5000 ஊசி போட சொல்லுவாங்க. இருக்கிறவன் போடுவேன், எல்லாரும் போடுறாங்க. அந்த மாதிரி அதுதான் இந்த நரம்பு பிரச்சனை. இல்லை நம்ம செய்யும் போது தவறுகளை செய்ய வாய்ப்பு இல்லை. தவறு வர்றதுக்கு வாய்ப்பு அந்த தவறு வராமல் இருக்கிறதுக்கு தான் இங்கேருந்து அடித்து கொண்டு போயிடும். தட்டணும். நம்ம நல்லா கேட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வாங்க எந்த அளவுக்கு ப்ரெஸ் கொடுக்குறோமோ இங்கே வாங்க இவர் தலையும் கேட்டார், நம்ம கையும் கேட்டார். அந்த நரம்பு நேரம் உச்சந்தலைக்கு வந்துடும். இதையும் கொடுத்துருக்கோம். அதே அளவுக்கு இதையும் கொடுத்துருக்கோம். 2 பக்கம் கொடுத்துட்டு லேஸ் அப்படியே தட்டிக்கிட்டே போகும். தட்ட இந்த அடப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு மேலேயும் போகாது, இந்த இடத்துல இது நிற்கும். அப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த அழுத்தத்தை இங்கேயே கொண்டு வந்துடும். இங்கே கொண்டு வந்துடும். நல்லா கொண்டு வந்து இழுத்து கொடுக்குறோம். அந்த கையை நல்லா பிடிச்சி இது பண்ணிக்கிறோம். 2 பக்கமும் அந்த நேரம் வருங்க. நான் 2 பக்கம் எடுக்கிறோம். 2 பக்கம் எடுத்துக்கிட்டு இங்கே வரணும். இது அழுத்தம் கொடுத்துட்டோம்ல, இங்கிருந்து இழுத்து கொண்டு வரோம். இந்த வரணும். இங்கே வந்து இந்த 2 விரல் இந்த 2 விரல் இங்கேருந்து வரும்போது கரெக்டாக அந்த நரம்பு இங்கே தான் வரும். ஆமாம், வலிக்குது, நல்லா வலிக்குது. இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வரும்போது இந்த 2 விரல் தான் மெயினாக பாதிக்கும். அப்படியே கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே எடுத்துடுறோம். அப்படியே எடுத்த மணிக்கு அங்கே வந்துடும். இப்போ என்ன செஞ்சேன் அந்த இடத்துல அது இந்த இடம் பயங்கர பெயின். ஒரு சவுண்டு வந்துச்சு அங்கே. ஆமாம், இங்கே வந்து ஒரு சவுண்ட் வருது. அவ்வளோ அந்த இதே இது பண்ணணும். இதை பண்ணிக்கணும். அடுத்து வந்து கழுத்து பிடிப்பு. தலை ரொம்ப ஓவராக மயக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. அதாவது வந்து இந்த மயக்கம் நிற்கவே மாட்டேங்குது. என்ன மயக்கனே தெரியல. பிபி இல்லைன்றா, சுகர் இல்லைன்றா, ஆனால் மயக்கம் வருது. அந்த மயக்கம் சரி வந்து நோ ப்ரெஷராக இருக்கலாம், சுகர் அதிகமாக இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், தெரியாது. உணவு கண்ட்ரோல் சில சமயம் கழுத்தில் தேய்மானம் ஆகாது சார். எலும்பு தேய்மானம் ஆகாது, ஜவ்வு தேய்மானம் ஆகாது. சாதாரண மூட்டையை தூக்கிட்டு இருப்பேன், அந்த லாரியாக மூட்டை தூக்கி அவனுக்கெல்லாம் ஜவ்வு தேய்மானம். சாதாரண அந்த அம்மா மாதிரி வந்து ஆஸ்பத்திரி கூட கழுத்துனா எலும்பு தேய்மானம். அது எதனால் வருது? எலும்பு தேய்மானம் ஆகும். ஏன் தேய்மானம்? படுத்திருக்கும் போது அவங்க ஒரு சைடாக படுத்திருப்பாங்க. அந்த ஒரு சைடாக படுத்திருக்கும் போது இந்த ரத்த அழுத்தம் கூட வந்து ஒன்று வந்து அப்போ இந்த சைடு வந்து அவங்க ஃப்ரீயாக தெரியும், இந்த பக்கம் பாரமாக தெரியும். அப்போ அந்த பக்கம் பாரமாக தெரியும் போது இந்த பக்கம் வந்து ரத்தமும் நீரும் உறைஞ்சி நிற்கும். அந்த நீர் வந்து மேலே மேந்துட்டு கிடக்கும். காலையில் எந்திரிக்கும் போது கழுத்து திருப்ப முடியாது, அந்த வலி இருக்குது. இவங்க என்ன செய்வாங்கன்னா அதை நீவி 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 அந்த அழுத்தத்தை நீவ புண்ணு மாதிரி அங்கே வலி கூட வச்சிருக்காங்க. கூட வைக்கும்போது லாஸ்ட் ஆஸ்பத்திரி அங்கே எடுத்தேன். அப்புறம் அந்த ஆஸ்பத்திரி போனேன். அப்போ தேய்மானம். அது கடைசியில் எங்கே தேய்மானம்னு சொல்லுவாங்க, இங்கே பாருங்க, இந்த இடமும் இந்த இடம் தேய்மானம் ஆயிடுச்சம்மாங்க. இதில் தேய்மானம் ஆகிறதுக்கு இன்னும் கிடையாது, எதுவுமே இல்லை. கடைசியில் அந்த இதுக்கு வந்து அவங்க
நல்லா என்ன செய்வாங்க, ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க வைத்தியத்தை. நம்ம வைத்தியம் பண்ணாலும் இந்த கழுத்துக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து நம்ம லேசாக தடவிட்டு சுடுதண்ணியை வச்சு நல்ல ஒத்தனம் கொடுத்து அந்த கீட்டை இறக்கணும். கீட்டை 2 பக்கம் இறக்கிட்டு இந்த கழுத்து வலி வருதுன்னா இதே மாதிரி கழுத்து வலி பெல்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பெல்ட்டு போட்டுனே இருப்பான். அவங்களுக்கு 5 நிமிஷம் எப்படி எடுக்கணும்னா பெல்ட் போட்டிருந்தாலும் சரி, நம்ம வைத்திய முறைப்படி பார்த்தா இங்கே பாருங்க, எண்ணெயை நல்லா தடவிக்கணும். என்ன வேணுமா? வேணுமண்ணு நான் சொல்கிறேன், வேணும்னா போட்டுக்கிடுவோம். இல்லை இப்போ வேணாம் விடுங்க. இதோ என்ன இருக்கு பாருங்க. போட்டாதான் போடுறதுனா கரெக்டாக அப்படியா? தெரியும். இந்த நரம்பு என்ன இருக்கா? இல்லை அது இல்லை, இந்த பையில வச்சுருக்கேன். ரெக்கார்ட் ஆயிடுங்க. ரெக்கார்ட் ஆயிடுங்க. ரெட் கலர் அதான். ரெட்டு என்ன வச்சுருந்தீங்கல்ல சார்? இருக்கா இது முடிச்சுட்டேன். இதை செஞ்சுட்டு அப்படியே உங்கள் கழுத்து வலி